சினிமாவில் சீனியர் ஜூனியரே கிடையவே கிடையாது. எப்போவும் எல்லாருக்கும் விஎஸ் ராகவன் சார் பண்ணல சுந்தர் சி படங்கள்லாம் எவ்வளோ வயசானவர் எவ்வளோ சீனியர். முன்னெல்லாம் ஹீரோவுக்கு ஒரு கேரக்டர் வைப்போம், நல்லவன், ஃபேமிலி பார்த்துக்குவான். கான்ட்ராஸ்ட்டாக வில்லன் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டென்னில் இருப்பான், தண்ணி அடிப்பான். அப்போது அந்த வில்லனோட கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டரை வைக்க வேண்டும். அதிகமான மூவியில் வந்து ஆபாச காட்சி தானே வைக்கிறாங்க. அதை மையமாக வச்சு அந்த படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த படத்தை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு படம் பூராவே ஆபாசமாக இருக்குங்கிற மாதிரி. சண்டை காட்சிகள் அப்புறம் இந்த தகராறு அடிதடி வெட்டு குத்தெல்லாம் நிறையா வருதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் ஆபாச படங்கள் வருது, ஆபாசமாக இருக்குங்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது சார். நான் சொல்லி ஏன் நம்ம தமிழையே சொல்லணும். தமிழில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா 150 படத்தில் 100 படம் இப்படியே இருக்குன்னா அது ஒரு சார்ஜ். அது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு 2 படங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி வந்துருக்கலாம். எனக்கு இது ரைட்டுன்னு தோணுது பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ ரைட்டர், எவ்வளோ டேரக்டர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, வந்து ஹிட்டும் பண்ணுறாங்க படத்தை. அவங்க வீட்டில் நல்ல தாட் இருக்கு. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்லையும் சில பேர் கொஞ்சம் ஒரு ரைட்டர்ஸ்னு ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவங்களையும் கொண்டு வராங்க உள்ள. மோஸ்ட்லி வந்து டைரக்டர் ரைட்டராக இருக்கார். அது அவங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கு அவங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆர்எப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஃபிக் மற்றும் மோகன். இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் இணைஞ்சிருக்காங்க ஒரு சீனியர் ரைட்டர் கூட சொல்லலாம், ஐயா கோபு பாபா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மோகன், நீங்கள் ஆரம்பிக்கலாம் சார். இப்போ வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு படங்களில். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த படத்துக்கு தேவைப்படுதுன்னு வைக்கிறாங்க சார். இல்லை, எல்லா படத்துலையும் வைக்கிறது இல்லையா சார்? இப்போ வரக்கூடிய நிறைய படங்கள்ல அந்த மாதிரி சீக்வன்ஸாகவே வைக்கிறாங்க. அது என்ன புரிதல்ல மாதிரி இருக்கு? சலீம் ஜாவேத்னு ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஓகே. சலீமோட சன் தான் சல்மான் கான் நினைக்கிறேன். ஜாவேத் அக்தர் வந்து லிரிக் ரைட்டர். இவங்க சேர்ந்து தான் டான், தீவார், இந்த மாதிரி அத்தனை படங்களும் எழுதினவங்க. ஒரு ரைட்டர்ஸுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்டு வந்தவங்க அவங்க தான். அப்போ அவங்கள்ட்ட ஒரு தரம் பேசுகிற போது அவங்க சொன்னாங்க, முன்னெல்லாம் ஹீரோவுக்கு ஒரு கேரக்டர் வைப்போம், நல்லவன், ஃபேமிலி பார்த்துக்குவான், சிஸ்டர் இருப்பான், அம்மாவை பார்த்துக்குவான், அப்படின்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வில்லன் வேறு மாதிரி இருப்பான். ஒரு டென்னில் இருப்பான், தண்ணி அடிப்பான், கெட்ட பழக்கம் எல்லாமே இருக்கும். இப்படி வச்சுப்போம். அவங்களுக்கு கூட சண்டை வரும், கிளாஸ் இப்படி இருக்கும். இப்போது அந்த வில்லனோட கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டரை வைக்க வேண்டியிருக்குன்னாரு அவர். அப்படி வைக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும்? நியாயத்தை கேட்குறவங்க முன்னாடி தான் கோர்ட்டுக்கு போய் போலீஸ்கிட்ட போய் போனான். இப்போ அவனே எடுத்து அடிக்கிறான்ல, அப்போ உங்களுக்கு ரத்தம் தெரிச்சுதான் ஆகும். அதுதானே சரி. இவங்க நம்மளால் முடியாததை ஒரு ஹீரோ பண்ணுறாங்கிற போது அதுதானே ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அவன் இன்னமும் சாஃப்டாக காப்பாற்றுவாங்க, பண்ணுவாங்க. ஃபாலிங் டவுன் அப்படின்னு மைக்கேல் டக்ளஸோட படம் ஒன்று பாருங்கள். காமன் மேன் தான். எது அவருக்கு பிடிக்காதுன்னா சொசைட்டியில் நடக்கிற சின்ன சின்ன தப்பு பிடிக்காது. ஒரு ஹோட்டலுக்கு போவான், 12 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும் அப்படிம்பாங்க. இவர் போனது வந்து 11:50 இன்னும் இருக்கும். போய் சாப்பாடு கேட்டிருப்பாரு, இல்லைண்டுவாங்க. 12 வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னா இல்லை சார் இருக்குது, அதனால் 12 வரைக்கும் வச்சுருக்க முடியுமா சார்? 11:30 தான் போடுவோம். 12ன்னு போட்டிருக்கல, கொடுத்தாகணுமா, தகராறாகும், எடுத்து எல்லாத்தையும் அடிப்பார். இப்படி ஒரு கேரக்டர் அவர். இதுதான் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம மாதவன் அந்த தமிழில் பண்ணியிருப்பார். எனக்குள் ஒருவனா ஏதோ ஒரு படம், உன்னை போல் ஒருவன் ஏதோ ஒரு படம், பேர் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சார் காமன் மேனுக்கு கோவம் வருது. வேறு காமன் மேனுக்கு கோவம் வந்தால் ஒன்று பொறுத்துட்டு போவான், பொறுமையாக போவான், நடக்கட்டும், இல்லைன்னா அடிச்சு 2ல் 1 பண்ணுவோம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? என்னடா இவ்வளோ பண்ணுறான், சும்மா இருக்கு, எடுத்து அடிடாவனே அப்படின்னு இங்கேருந்து கத்துவாங்க. இல்லை, அதுதான் இந்த மக்கள் என்ன ரசிக்கிறாங்கிறது எதிர்பார்ப்பு. முன்னே நீங்கள் பழைய படங்களில் வந்து ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரிலாம் எடுத்து அடிக்கிறதுலாம் உண்டா சார்? கோச்சிட்டு போடுவாங்க, சண்டை போடுவாங்க. விஷ்ணு சார் படத்துலேயே நடுவில் கோடு போட்டு இந்த பக்கம் அவங்க அந்த பக்கம் அவங்க தான் இருந்தாங்க. அந்த மாதிரி படங்கள் பார்த்தோம்ல. அப்போவே ரகுவரனும் இன்னொரு ஆர்டிஸ்டும் சண்டை போட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபீலிங்ஸோட சண்டை அதெல்லாம். இது ஃபிசிக்கல் சண்டை. ஸோ அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வாய்ப்பு அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு வடிவுக்கரசி மேம் சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மைதானா? இது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் சார். முந்தா நேரத்து கூட ஒரு ஷூட்டிங் சத்யராஜ் சாரை பார்த்தேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. சினிமாவில் சீனியர் ஜூனியரே கிடையவே கிடையாது சார். எப்போவும் எல்லாருக்கும் விஎஸ் ராகவன் சார் பண்ணல சுந்தர் சி படங்கள்லாம் எவ்வளோ வயசானவர், எவ்வளோ சீனியர் அவர். நீங்கள் தேவை அப்படின்னா வந்து
கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நண்பர் கேட்ட மாதிரி இப்போ வரக்கூடிய ரீசெண்டாக என்னென்ன மூவி ரிலீஸ் ஆகுதோ அதிகமாக சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு சரியான முறையில் பதில் கொடுத்தீங்க. இப்போ என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற அதிகமான மூவியில் வந்து ஆபாச காட்சி தானே வைக்கிறாங்க. அதை மையமாக வச்சு அந்த படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த படத்தை சொல்கிறீங்க சொல்லுங்கள். நிறைய படம் சொல்லாமா சார்? ஆபாசம் இல்லாமல் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது இல்லைல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காட்சிகள் இருக்கும். அது குடும்ப பெண்கள் பார்க்கும்போது முகம் சுளிக்கிற அளவுக்கு தானே இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு படம் பூராவே ஆபாசமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கு. படம் பூரா இல்லை, ஒரு சில காட்சிகள் இருக்கு, அதை தவிர்க்க முடியாதா? அதை தவிர்த்தா என்ன ஆகும்? அது வச்சு தான் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை தவிர்க்கலாமே. குடும்ப பெண்கள் வராங்க, அக்கா தங்கச்சி அம்மா அப்பாலாம் வராங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு பையனா போய் ஒரு தனிப்பட்ட முறையில் போய் நான் பார்த்துட்டு வந்துடுவேன். கூட அக்கா தங்கச்சி வச்சு என்னால் அந்த காட்சியை பார்க்க எனக்கு முடியுமா? வந்து சண்டை காட்சிகள் அப்புறம் இந்த தகராறு அடிதடி வெட்டு குத்தெல்லாம் நிறையா வருதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் ஆபாச படங்கள் வருது, ஆபாசமாக இருக்குங்கிறது வந்து என்ன ஒத்துக்க முடியல சார். மேபி நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த ஒரு டான்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வைக்கிறாங்க இல்லையா, அந்த டான்ஸை மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அது தேவைப்படுது. அப்போலேருந்தே உண்டு இல்லையா? அது ஒரு கிளப்புன்னா ஒரு டான்ஸ் இருக்கும். ஒரு ஹீரோவை மயக்கத்தி ஒரு வில்லனை மயக்கிட்டு அவன் இடத்துல போய் ஏதோ எடுத்துகிட்டு வரணும்னா ஹீரோயின் போய் ஒரு டான்ஸ் ஆடுவா, இப்படிங்கிறது இருக்கும். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது சில சமயம் படங்களுக்கு யாரோ ஒரு சொன்ன மாதிரி நமக்கு சாப்பாடுனா வெறும் தயிர் சாதம் ஊறுகாய் பத்தாது சார். அடிஷனலாக ஒரு சில கூட்டுகள் இருக்கணும். சாம்பார், ரசம், கூட்டு, கறி, பாயசம், அப்பளம், வடை எல்லாமே இருந்தால் ஃபுல் மீல்ஸ் இருந்தால் தான் ஒரு சுவையாக மாறும். மீல்ஸு. அப்புறம் நீங்கள் ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு ரசம் சாதம் ஒரு அப்பளம் கொடுத்தீங்கன்னா அது கட்டுப்படி ஆகுது. நல்லா இருக்கும் அது இருக்காது சார். சார் நம்ம மணிக்கு ஒர்த்து அங்கே இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் சார். கண்டிப்பாக. சில சமயம் அது வந்து அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸாக இருக்கும், அது வேறு. சில சமயம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இப்படி தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது சார். அது நாட் ஓன்லி இன் தமிழ். ஏன் நம்ம தமிழையே சொல்லணும். தமிழில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். மணி ரிலேட்டடாக நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி எனக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய பட்ஜெட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சாமானியாக ஒரு மனுஷன் போய் டிக்கெட் வாங்காத அளவுக்கு டிக்கெட்டை வைக்கிறாங்க. ஒரு ₹200 குறிப்பிட்டு அந்த டிக்கெட் நம்ம கொடுக்கலாம். ஆனால் 1000 கணக்கு 2000 கணக்கு நம்ம கொடுத்து வாங்குறோமே, இதுக்கு ஏன் ஒரு சரியான ஒரு நெறிமுறையை கொண்டு வர மாட்டாங்க? இது நான் ஒரு ரைட்டராக நான் என்ன சொல்ல முடியும் சார். நானும் உங்களை மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சார் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று வருது அப்படின்னா எனக்கு அந்த படத்தை முதல் நாளே பார்க்கணுன்னா சரி இப்படி கொடுத்தா வாங்கணும் போல் இருக்கு, சரி வாங்கினேன் எப்படி சாரோட படம் பார்த்துடணும் அப்படின்னு நானும் போகிறது உண்டு தான். பட் இதெல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறது அதுக்கு வேற ஒரு அமைப்பு. சாமானிய மக்களாக ஒரு கேள்வி வரும்ல. சரி நம்ம நினைக்கிறது உண்டு சார். இந்த மாதிரி எவ்வளோ இந்த பஸ்ஸெல்லாம் வந்து லேடிஸுக்கு மட்டும் ஃப்ரீயாக விடுறாங்க, ஜென்ட்ஸ் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் ஓட்டு போடுறாங்களா, நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு நம்மளும் நினைப்போம்ல. அது மாதிரியான ஆதங்கம் தான் அது. கண்டிப்பாக. இல்லை லேடிஸ் மட்டும் ஃப்ரீயாக போகிறாங்க, அப்போ நம்மளும் ஓட்டு போடுறோம், நம்ம மட்டும் காசு கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார். அது மாதிரி தான் எந்த அளவுக்கு ஆபாச காட்சியை மையமாக வைக்கிறாங்களோ அதை தாண்டி காதல் கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை வைக்கிறாங்க. ஆபாசமாக இருக்குது அந்த வசனம்லாம். நம்ம திருப்பி அந்த வசனத்தை நம்மளால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த வசனத்தை வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதா சினிமாவில்? இது இருந்தால் மட்டும்தான் சினிமாவா? பட் அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படத்துலையும் இல்லையே சார். ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் இருக்குல்ல. வேணும்னா அந்த படத்தை பாருங்கள், எல்லாம் பார்க்க விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லா படத்தையும் இருக்குது. பார்த்தா பாரு, இல்லைன்னா போன்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் சாய்ஸுங்கிறாங்க. ஏன்னா எல்லா படத்தையும் வச்சாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா 150 படத்தில் 100 படம் இப்படியே இருக்குன்னா அது ஒரு சார்ஜ். அது இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிறது ஏதோ 1-2 படங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி வந்துருக்கலாம். என்னையே ஒரு படத்தில் நடிகை கூப்பிட்டாங்க, அந்த படத்தோட கதை என்னன்னு தெரியாது எனக்கு. நான் போனேன், பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் அந்த படத்தோட கதையை கேட்டால் அது வேற ஒரு மாதிரி கதையாக இருக்குது. நல்ல வேளை நான் மெயின் சீனுக்குள்ளெல்லாம் போகல, ரோட்டில் ஒரு பாசிங் ஒரு நெய்பர் மாதிரி தான் நான் நடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதனால் அவங்களுடைய சௌரியம் சார். அது இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சாய்ஸ். என்ன சொல்லுவாங்க அவங்க, யாருங்க இது வந்து நான் அப்படி பண்ணுறாங்க, எனக்கு இது ரைட்டுன்னு தோணுது பண்ணுறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. சரியா? தமிழ் சினிமாவில் இப்போது டேரக்டராக இருக்கட்டும், இல்லை வளர்ந்து வர டேரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை இப்பவும் நல்லபடியாக கிடைக்குதா? நிறைய மதிக்கப்படுகிறாங்க, நிறைய கிடைக்குது. எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க சார். இப்போது எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்களே பார்க்கலாமே, எவ்வளோ ரைட்டர், எவ்வளோ டைரக்டர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா? வந்து ஹிட்டும் பண்ணுறாங்க படத்தை. அவங்ககிட்டலாம் நல்ல தாட் இருக்குது. என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அவங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு 4 வருஷம் 5 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தரை பிடிச்சி அங்கே ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க இது பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு உயிர் போய்ட்டும் இல்லை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, பண்ணி ஹிட் பண்ணுறாங்க. சில சமயம் கிளிக் ஆகுது, சில சமயம் ஃபெயிலியர் ஆகிடுது. நம்ம சொல்ல முடியாது.
அதே போல் எனக்கு இன்னொரு சந்தேகம், ரைட்டர் இருக்காங்க. அவங்களும் இதே மாரி தமிழ் சினிமால வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்களா? இந்த மாரி பார்க்குறாங்களா எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில? மதிக்கக்கூடிய நபராக ஆமா. இருக்காங்க. ரைட்டரை எப்படி பார்க்குறாங்க இந்த தமிழ் சினிமால? ரைட்டரை பார்க்குறாங்களா முதல்ல? அதுதான் கேட்குறேன். அதான் கேள்வி. ஆமா. சார் முன்ன வந்து ரைட்டர்னு தனியாக இருந்தாங்க சார். ம். இப்போ அப்படி இல்லை. ஓகே. இப்போ எப்படின்னா டைரக்டர் ரைட்டர், அந்த டைரக்டர் வரும்போது அவருடைய கதை, அவருடைய திரைக்கதை, டைலாக் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்குது. ஏன்னா அவர் மைண்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறது. ஆனால் இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லேயும் ம். சில பேர் கொஞ்சம் ஒரு ரைட்டர்ஸ்னு ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவங்களையும் கொண்டு வராங்க உள்ள. ம். மோஸ்ட்லி வந்து டைரக்டர் ரைட்டராக இருக்கார். அது அவங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கு அவங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ம். அதில் ஜெயிச்சிடுறாங்கல்ல, நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதில் ஒரு ஹீரோவோட சம்பளம் அதிகமானதுக்கு யார் காரணம்? பொதுவாக ஹீரோவோட சம்பளம் அதிகமானதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்க? நம்ம தான் சார் டிமாண்டு. நம்ம பண்ணுற டிமாண்டு தான். இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் போகிறோம்ல அங்கே. அப்போ நேற்று வரைக்கும் 40 ரூபான்னு விற்றுட்டு இருந்த பொங்கலை நீ என்ன பண்ணுவோம், 60 ரூபா ஆக்கிடுவாங்கல்ல. அப்படி தான் டிமாண்ட் ஜாஸ்தியாகிற போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான வேல்யூவும் ஜாஸ்தியாகுது.